தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாமெல்லாம் விலங்குகளை பார்க்கணும், சிங்கம் புலியை பார்க்கணும் அப்படின்னா ஜூ கிளம்பி போகல, அங்கே பாதுகாப்பாக இருக்கும். கூண்டுக்குள்ளே இருக்க போது நம்ம கூண்டுக்கு வெளியே இருக்க போகிறோம், பார்த்துட்டு உயிருக்கு சேதாரம் இல்லாமல் திரும்ப வந்துடுவோம். ஆனால் சில பயப்புள்ளிங்க, நான் ரீல்ஸ் போட போகிறேன், கெத்து காட்ட போகிறோம் அப்படின்ட்டு சிங்கங்கள் இருக்கிற இடத்துக்கே தேடி போனேன் அப்படிங்க இருக்கும். கூண்டுகள் இல்லை, ஓகேவா? அதுதான் முக்கியமான விஷயம். போனவங்க உயிரோடு வந்துடுவாங்க எல்லாருமே. இப்போ ஒரு கூத்து நடந்திருக்கு. சிங்கங்கள் உடலுறவு கொண்டுட்டு இருக்க அந்த நேரத்தில் அதை ஒரு பயப்புள்ள எட்டி பார்த்துருக்கான், அனிமல்ஸு. அப்போ செத்தே போயிட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இந்த சிங்கங்கள் நிறைய வனவாழ் உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்க பகுதிகள் இருக்குல்ல, அந்த சரணாலயங்கள் இருக்குல்ல, அதுக்கு அருகில் இருக்கிற கிராமங்களை சேர்ந்தவங்களில் இப்போ சில பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? செல்ஃபோனை கையில் எடுத்துக்கிறாங்க, ஃபுல்லாக சார்ஜ் அப் பண்ணி, முடிஞ்ச ஒரு கேமரா கூட தூக்கிறாங்க கையில். இந்த விலங்குகள் இருக்க இடத்துக்கு அவங்களே ப்ரீச் பண்ணி போகிறாங்க, ரூல்ஸை ப்ரீச் பண்ணி அவங்களே உள்ளே போயிடுறாங்க யாருக்கும் தெரியாமல். போயிட்டு அங்கே எல்லா காட்சிகளையும் லைவாக போடுறது, ரீல்ஸ் மேக் பண்ணுறது, அதை வச்சு சோஷியல் மீடியா வியூஸ் வாங்குறதுன்னு எப்படி நிறைய கும்பல் கிளம்பியிருக்கு. இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்டே இதானாமா அந்த சைட்லாம். இந்த வேலையை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருக்கானுங்க. சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்காக உயிரை எப்படி பணைய வச்சுருக்கானுங்க. அதுவும் 2 வீலரில் அசால்ட்டாக போகிறானுங்க மக்களே. சிங்கங்களை அவங்க பெருசாக கேரே பண்ண மாட்டானுங்க. ஒரு முறை மிஸ் ஆகலாம், 2 முறை மிஸ் ஆகலாம். ஒரு முறை சிங்கத்துக்கிட்டே மிஸ் ஆக முடியாதுல்ல. இந்த லுவாரியா ரிசர்வ் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குஜராத்தோட அம்ரேலி இருக்குல்ல, அங்கே இருக்க லெலியா பகுதியில் அமைஞ்சிருக்கிறதா இந்த ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டில் கடந்த 8ஆம் தேதி நைட் ஒரு 7:30 மணி இருக்குங்க. அந்த டைமில் ஒரு குரூப் ஒன்று வருது, பசங்களாம் சேர்த்து வச்சு ஒரு குரூப் ஒன்று வருது. சிங்கங்கள் நிறைய இருக்கிற ஃபாரஸ்ட்டு மறந்துடாதீங்க. ஒரு குரூப் ஒன்று வந்துருச்சா, வந்துட்டு சிங்கங்களை தேடி இருக்கானுங்க. எங்கே இருக்குது பார்ப்போம், நம்ம வீடியோ ஷூட் பண்ணுவோன்னு சிங்கங்களை தேடி இருக்கானுங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்தது இல்லீகல் என்ட்ரி, ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் உள்ளே நுழைஞ்சிருக்கானுங்க. நைட்டு கரெக்டாக ஒரு 8 மணி இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க, சிங்கங்களை தேடி போயிட்டு இருந்தாங்களே, அப்போது ஒரு ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் மேட் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. இவனுங்க அதை ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. மேபி என்ன யோசிச்சானுங்களோ, இதை நம்ம வீடியோ எடுத்து போட்டால் வியூஸ் பிச்சுக்கும் போல இருக்குன்னு அப்படி பார்த்தானுங்களோ என்னவோ, இல்லை சிங்கங்கள் மீட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி நம்ம நேரில் பார்த்தது இல்லையே, அதை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பார்த்தாலும் என்னவோ தெரியல, இதை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க. இந்த டீம்லேருந்து சொஹேல் மெமோன் அப்படின்ற ஒரு 21 வயது இளைஞர், அவர் இந்த பசங்களை விட கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்காப்புல. முன்னாடி வந்து அந்த ஆர்வத்தில் சிங்கம் என்னதான் பண்ணுதுன்னு, கர்மம் இதில் என்னதான் பண்ணுது, என்னதான் பார்க்க போகிறான்னு தெரில, வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரா. இதை அந்த சிங்கம் பார்த்துருச்சு. பார்த்துட்டு என்ன கடுப்பாச்சு என்னவோ தெரியல, இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிடலான்னு சிங்கம் நினச்சது என்னவோ தெரியல, அந்த சொஹேல் இருக்கால அவளை உனக்கு பாய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அந்த பைபிளில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. இப்போது இந்த நடந்த விஷயங்கள்லாம் அந்த சிங்கம் பாஞ்சுதான். இதுக்கப்புறம் அவனை அப்படியே கவ்வி சாகரிச்சிட்ருக்குங்க. இதை பார்த்து தான் அங்கே அந்த டீம் நிற்கவும் நினைக்கிறீங்க, எடுத்தாம் பாருங்க எல்லாருமே ஓட்டம், எல்லாரும் எஸ்கேப்பு. அந்த இடத்துல ஒருத்தால் எல்லாம் சதுரி ஓட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த சொஹேலோட பாடி இருக்குல்ல, இதை அந்த சிங்கம் அப்படியே எடுத்துக்கிட்டு ஃபாரஸ்ட்டோட உள்ள வரைக்கும் போயிடுச்சு, டீப் ஃபாரஸ்ட் வரைக்கும். அந்த பாடி அப்படியே சிங்கம் ட்ராக் பண்ணியே கொண்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க ரோந்தில் ஈடுபட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அங்கே இருந்த பசங்களாம் ஓடி வரதை பார்த்துட்டு இவங்க, டேய் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்க போயிட்டு இந்த பசங்க பதறி போயிருக்கானுங்க, மூச்சரைச்சி போயிட்டு சொல்ல முடியல. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆஃபீஸர்ஸ்க்கு, ரைட்டு ஏதோ வேலையை பார்த்து விட்டு வந்திருக்கானுங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த பசங்க ஆசுவாசப்படுத்திட்டு கேட்டிருக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. அப்போ இவங்க வந்த கதை, சொஹேல் சிங்கத்திட்ட சிக்கின கதை, சிங்கா பிறந்த நிலைமை எல்லாத்தையும் விவரிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பசங்க மேலே சார்ஜஸை ஃபைல் பண்ணிட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. இல்லீகல் லைன் வாட்சிங்னு அவங்க சொல்லிட்டாங்க இந்த விஷயத்த. அதாவது நீங்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் சிங்கங்களை பார்க்குறது வேறு, ஆனால் இங்கே சிங்கங்கள் சார்ந்து நீங்கள் எல்லாரையும் ப்ரீச் பண்ணிட்டு பார்க்க வந்திருக்கீங்களே, இது தப்புன்ட்டு அவங்க சார்ஜஸை ஃபைல் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இந்த கும்பலில் இருந்து இன்னும் சில பேர் வந்திருக்காங்க போல இருக்குது, அவங்கள காணோம், அவங்கள தேடுறதுக்கு போயிட்டாங்க. எஸ்கேப் ஆகும்போது எங்கே போனாலும் தலை சிதறி ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா
அந்த சிங்கம் இழுத்துட்டு போனதா சொன்ன பார்த்தீங்களா பாடி சுகையிலோடது, அந்த பாடியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பாடியை தேடணும்னா வெளியே இருந்தால் தேட முடியும். டீப் ஃபாரஸ்ட் வரைக்கும் போனோம்ல, கிளம்பி போனாங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாம். போனவங்க சுகையிலோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அது எடுத்து பார்க்குறப்ப எப்படி தெரியுமா இருந்திருக்கு, நிறைய உறுப்புகளை காணும், ஒரு மாதிரி ரிமைன்ஸ் மட்டும் தாங்க இருக்குது. இந்த பாடியோட எச்சங்கள் இருக்குல்ல, அது மட்டும் தான் அங்கே கிடச்சிருக்கு. அதை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அந்த பாடி அவங்க அனுப்பி விட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பசங்க பயன்படுத்தின வண்டி இருக்குல்ல, 2 வீலர்ஸ், அதை அங்கேருந்து ரெக்கவர் பண்ணாங்க. அப்புறம் சிங்கம் சார்ந்தவங்க பிடிச்சி அடைச்சிருந்தாங்க கூண்டில். இதுக்கு மத்தியில் அந்த பசங்களோட செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல, இதை வாங்கி டிஜிட்டல் எவிடன்ஸ் எதனா கிடைக்குதான்னு எக்ஸாமின் பண்ண ஆரம்பித்தாங்க ஆஃபீஸர்ஸ். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 பசங்களோட செல்ஃபோனில் சில தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இட் மீன்ஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை டெலிட் பண்ணியிருக்காங்க. இது கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்கும்போது பசங்க ஒரு கட்டத்தில் பத்திரத்தில் ஒத்துக்கிட்டானுங்க. ஆமாங்க, நாங்கள் அதை டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அதாவது உள்ளுக்குள்ளே போனாங்கல்ல, அப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது வேலையை பார்த்துருக்கானுங்க. அதான் ரியல் சோஷியல் மீடியாவில் போகிறது இந்த வேலையை பார்த்துருக்கானு போல இருக்குது. இப்போ அந்த செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எஃப்எஸ்எலுக்கு அனுப்பியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதாவது ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த துறைக்கு, அந்த லேபுக்கு இப்போ அனுப்பியிருக்காங்க. இது எதுக்காக? இந்த டெலிட் பண்ண எல்லா கிளிப்ஸையும் ரெக்கவரி பண்ணுறதுக்காக. ரெக்கவரி பண்ண தான் தெரியும் என்னென்ன வேலைகள் இந்த பசங்க பார்த்துருக்கானுங்கன்னு. சிராக் அமீன் இவர் யாருன்னா, இந்த ஷத்ருஞ்சி டிவிஷன் இருக்குல்ல, இதோட டிசிஎஃப்ங்க, அதாவது டெபுட்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்போ சிங்கத்தை நம்ம பார்க்குறோம்ல, அது உங்கள் கிராமத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் பார்க்குறதோ, அப்படி இல்லைனா உங்கள் ஃபார்ம் லேண்டு பண்ண நல்லா இருக்குல்ல, அங்கே வந்தால் நீங்கள் பார்க்குறதோ, அதெல்லாம் விதிமீறல் சட்டமீறலாம் கிடையாதுங்க. ஆனால் அந்த விலங்குகள் வாழ்ந்துட்டுருக்க இடம்னு தெரிஞ்சோம் அந்த காட்டுக்குள்ளே அத்துமீறி போகிறீங்களே, அதுதான் தப்பு. அதுதான் சட்டப்படி பார்த்தீங்கன்னா குற்றம். இது அந்த விலங்குகளை நீங்கள் வெறுப்பேற்றுறதா இருக்கட்டும், அந்த விலங்குகளை கோபப்படுத்துகிற நீங்கள் சில விஷயங்களை பண்ணுறதா இருக்கட்டும், அந்த விலங்குகளை ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே சட்டப்படி குற்றம் தான். அதுவும் அந்த விலங்குகளை நீங்கள் ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா, அதை அச்சுறுத்த ட்ரை பண்ணுறீங்கன்னா, அது கிரிமினல் அஃபென்ஸாக நாங்கள் பார்ப்போங்க. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குல்ல, இதன்படி உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும், ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும்னு அவர் இங்கே தெளிவாக சட்டத்தை விளக்கியிருக்காப்புல மக்களுக்கு. அது எல்லாருக்கும் இப்போ இந்த கான்டென்ட் மூலமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக குஜராத்தில் சமீப காலமாக கவனிச்சிங்களா, அது இந்த கிர் லேண்ட்ஸ்கேப்பில் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ. அதாவது இந்த விலங்குகள்லாம் மனுஷனை வேட்டையாடுற மாதிரி விஷயம், மனுஷனை அடிச்சு சாவடிக்கிற விஷயம் இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. ஃபுல்லாக கடந்த 20 நாட்களில் மட்டுமே மனுஷங்களை சிங்கங்கள் தாக்குற நிகழ்வுகள் இருக்குல்ல 4 முறை நடந்திருக்கு. இதுலேயும் கடந்த ஜூன் மாதம் இருக்குல்ல, அந்த மாதத்தை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சு ஆகணும். இந்த குஜராத்தோட அம்ரேலியில் இருக்க இந்த சம்பவம் நினச்சில அதே அம்ரேலி தான். அங்கே இருக்க சத்துரி அப்படின்ற வில்லேஜில் ஒரு 5 வயசு குழந்தைங்க, இந்த குழந்தைய ஒரு சிங்கம் சாகடிச்சிருச்சு தெரியுமா? கடந்த ஜூன் மாதம் நடந்த சம்பவம் இது. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க இந்த லயன் அட்டாக்ஸை பற்றி இன்னும் ஃபுல்லாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சஸ்பெக்டாக இந்த சிங்கங்கள் நடமாட்டம் எங்கெங்கே இருக்குமோ அத்துமீற வாய்ப்பு இருக்காங்க, ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. இந்த ஜஃப்ராபாது, சவர்குண்ட்லா, ராஜுலா, பவநகர்னு இத்தனை பகுதியிலையும் ரோந்திலே இருந்துகிட்ருக்காங்க ஃபுல்லாகவே. அவங்க நோக்கம் ஒன்றே ஒன்று தான், சிங்கங்கள் மனுஷங்களை அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, இதை நம்ம தடுக்கணும். சிங்கங்கள் இந்த அளவுக்கு உள்ளே வருதுன்னா இவங்க யாராவது போய் ப்ரொவோக் பண்ணி விட்றாங்களா இந்த சிங்கங்களை? இது சார்ந்த விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் சிங்கங்கள் மனுஷங்களை தாக்குறது அங்கே குறையில, அதிகரிச்சு தான் போய்கிட்டு இருக்கு. இந்த விலங்குகளோட வீட்டை நாம் அழிக்கிறோம்ல, ஸோ அதை நம்ம வீட்டை தேடி வராமல் தான் இப்போ லிட்டரலாக புரிஞ்சிக்க முடியுது. அதான் காடுகளை ஆக்கிரமிக்கிற விஷயம், அழிக்கிற விஷயம் தொடர்ந்து பெருசாக போயிட்டு இருக்கல. நம்ம பவுண்டரி விரிவடைய காடுகளோட பவுண்டரி சுருங்கிட்டு இருக்குல்ல, அதை சொல்கிறேன். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரே வினா இருக்குது. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். சுஹேல் மரணத்துக்கு சிங்கத்தை மட்டும் காரணம் சொன்னால் கரெக்டாக இருக்குமா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.